ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸான் டீசல். இந்த வண்டியில் ஒரு கியர் பாக்ஸோட ஆயில் லீக் இருக்குது. அந்த கியர் பாக்ஸோட ஆயில் லீக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸோட ஆயில் இந்த ட்ரை ஷாஃப்ட் சீல் தான். இந்த சீல் போனதுனால தான் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிருக்கு. இப்போ ட்ரை ஷாஃப்ட் சீல் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வரும். ஒன்று சின்னது இன்னொன்று பெருசு வரும். இதில் சின்ன ஆயில் சீல் தான் போயிட்டுருக்கு, இன்டர்மீடியட் ஷாஃப்டோடது. இந்த சைடு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ட்ரை ஷாஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இல்லை. போனது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஷாஃப்டான தான் ஆயில் சீல் போயிருக்கு. இப்போ நான் இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா ஏசியோட கம்ப்ரஸர் தான். ஏசியோட கம்ப்ரஸர்னால இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டோட ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வெளியே வராது. இதனால் இந்த ட்ரை ஷாஃப்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வரும். டேப்பராக ஷாஃப்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது சீலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த இன்டர்மீடியட் ஷாஃப்ட்டை நான் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் சீலை சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸானோட சீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா ஜெஸ்ட்டோட சீலும் ஒரு காமனாக தான் வரும். இப்போ இந்த இன்னர் சீலு, இந்த இன்னர் சீல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி எதுவுமே இல்லை. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை ஷாஃப்ட் சீலை நீங்கள் அடிக்கும்போது டேரெக்டாக நீங்கள் ஹேமரில் அடிச்சிங்கன்னா இன்னொரு ட்ரை ஷாஃப்ட் சீலை நீங்கள் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா ட்ரை ஷாஃப்ட் சீலை நீங்கள் அடிக்கிறீங்கன்னாவே சீலுக்கான நீங்கள் கரெக்டாக வச்சு புல்லரை வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். அப்படி அடிக்க முடியலன்னா இந்த மாதிரி டூலில் வச்சு கூட நீங்கள் கரெக்டாக வச்சு அடிங்க. இல்லைன்னா சீல் வந்து பெண்ட் ஆகிடுச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஷாஃப்ட் இன்சர்ட் பண்ணுறேன்.